ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ப்ரொமோ பார்த்தீங்களா? ப்ரொமோ விட செம்ம சண்டை காலையில் போச்சு லைவில். நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி கேப்டன்சி டாஸ்க்குக்கு வருவோம். கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்னும் நடக்கலை. இருந்தாலும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அமித் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி. அமித் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கவே முடியல. ஏன்னா ரொம்ப நல்லவர். அந்த வீட்டில் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்கிற நல்லவர். வீக்கெண்டில் கூட டாஸ்க் வந்து சேதுபதி சார் யாரோடது கேம் யாரால் பாதிக்கப்படுது, யாரோடது உழைப்பு யார் வாங்குறாங்கன்ற மாதிரி பண்ணும்போது இவர் தன்கிட்ட வந்து கனி பேசலை அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசினது வந்து அவர் கேட்ட கொஸ்டினுக்கும் இவர் சொன்ன ஆன்சருக்கும் ஒத்தே போகலை. அதனால தான் 2 வாட்டி கேட்டிருப்பார் சேது சார், அது உங்களோட ஒப்பீனியனா அப்படின்னா, இல்லை ஒப்பீனியனா இல்லை சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்புறம் நான் அப்படி தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பார். ஸோ அதாவது இவரை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்றது அந்த இடத்துல அவர் சொன்ன விதம் வந்து அவர் கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கும் ரிலேட்டபிளாகவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு அந்த கேம் புரிதல் பெருசாக இல்லாத ரொம்ப நல்லவராக இருக்கார். அவர் இங்கே கேப்டனாக வந்தால் இங்கே கேப்டனாக வர்றவங்க நிலமெல்லாம் என்ன நம்ம வாரம் வாரம் பார்த்துட்ருக்கோம். இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ அவர் தான் கேப்டன்னு சொல்கிறாங்க. அவர் கேப்டன் ஆகிறவருக்கு எப்படிப்பா டாஸ்க் வச்சிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இதில் கேப்டனாக வரத்துக்கு வாய்ப்பு இருந்த பிரஜனும் வெளில போயிட்டாருன்னு இது ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்களா எந்த மாதிரி வச்சாங்கன்னு தெரியல. இன்னொன்று, அவர் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங்லேருந்தே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. கிச்சனில் யாரை போடணும், சமைக்கணும், அவருக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். ஏன்னா விக்ரம் இதெல்லாம் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே வந்ததில்லை. அலர்ஜிஸ் இன்னி கூட எதை சாப்பிடும்போது கையில் அரைச்சிடுச்சான். அலர்ஜிஸ்னால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு செய்யலாலே. அதுக்கப்புறம் திவ்யாலாம் க்ளவுஸ் போட்டு செஞ்சாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் போக மாட்டிங்கன்னா இப்போ ட்ராஷ் எடுக்கிறதுக்குலாம் க்ளவுஸ் போடுறதுக்குலாம் இப்போ பாருலாம் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ பிரச்சனையாச்சு டாய்லெட் க்ளீனிங்லாம் போது. இப்போ வந்து பெருசாக அலர்ஜிஸ்ன்ற மாதிரி நீங்கள் வீக்கெண்டில் வந்து சொல்கிறீங்கன்னா, அந்த எலைட் குரூப்போட ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக தான் விக்ரம் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. கிச்சன்லேயும் வேலை செய்ய வேண்டாம், பாத்ரூமும் க்ளீன் பண்ண வேண்டாம், பெருசாக யார் கூடயும் டேரெக்டாக போய் சண்டை போடுறதுக்கு கூட வேணாம். நீங்கள் பாட்டுக்கு பார்வை மட்டும் சீண்டி விட்டு கேம் ஆடுங்க. உங்களை யாராவது சீண்டுனா நாங்கள் உங்களுக்கு வக்காலத்தான் வந்து வாயாடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜயஸும் டீமும் வந்து அவருக்கு வாயாக இருந்து பேசி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வக்காலத்து வாங்கி ஒரு கஷ்டப்படாமல் உடம்பு நோகாமல் நோன்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல எந்த கஷ்டமும் படாமல் அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அந்த மாதிரி தான் நீங்கள் விக்ரமை கொண்டு வரீங்க. இத்தனை வாரம் கொண்டு வந்து முதல் 3 வாரம் அவர் கேமே ஆடலை. இப்போ ஆடுற கேமுமே அவர் சௌகரியத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணாலும் சரின்ற ஆங்கிளுக்கு டீம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கேப்டன்சிக்கு விக்ரமும் தான் நிற்கிறாரு. இவங்களெல்லாம் அடிச்சுட்டு எப்படி அமித் வந்தாருன்னு தெரில. ஸோ ஒருவேளை அமித் வந்து கிச்சன் டீம் வந்தால் கிச்சனில் காய்கறி கட் பண்ணுற வேலைலாம் விக்ரமுக்கு கொடுக்கணும். அப்புறம் பாத்ரூம் க்ளீன் எப்படி போடணுன்னு ஒரு ஐடியா இப்போ யோசிச்சுட்டு உட்காந்துரு. அது பார்த்தா விக்ரம் கிட்ட இவர் இப்போ டியூஷன்லாம் போயிட்டு வருவார் போல இருக்கே. கேப்டன் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ அமித் தான் கேப்டன். அமித் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ப்ரொமோ பார்த்தீங்க. ப்ரொமோ என்ன நாமினேஷன்னு இது இன்னும் பெருசாக ப்ரொமோ மாதிரி சீசன் நடக்கிறது தானே. யார் 2 பேர் நாமினேஷன் பண்ணுங்கள், அதில் ஒன்று தூக்கி அந்த இதில் போடுங்க, மெயின் டோர் வழியாக போடுங்க அந்த பேப்பர்ஸை அப்படின்னு அந்த சொல்கிறதுலாம் அது சீசன் நடக்குதா. அது ஒரு ப்ரொமோவாக போட்டிருக்கீங்களாப்பா. நாமினேஷனை டிசைனாக பண்ணுங்கள். எவிக்ஷனை மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள், மக்கள் ஓட்டு பிரகாரம் பண்ணாதீங்க. அதுக்கு இவ்வளவு சீனா அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு அரோரா உருட்டு நடந்தது. வந்து நான் சொன்ன மாதிரி லைவில் பெரிய சண்டை போச்சு. அரோராவை வச்சு செஞ்சாங்க வினோத்தும் கமருதீனும். யாரும் வக்காலத்துக்கு வரல. வக்காலத்துக்கு வந்த சபரி விக்ரம் எல்லாருமே வாங்கி கட்டிக்கிட்டாங்க, கமருதீன்கிட்டையும் வினோத்துக்கிட்டையும். அந்த சண்டை என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உருட்டுனார். யாருன்னா பிக் பாஸ். இந்த உருட்டல் ராணி அரோராவும் நம்ம பிக் பாஸ் உருட்டும் 2 கன்ஃபர்ஷன் ரூமில் உருட்டினாங்க. அப்படி பாச மழையை பிக் பாஸ் பொழிஞ்சாருங்க அரோரா கிட்ட. அவள் வந்து அழுதுட்டு முக்கிட்டு எனக்கு பேசணும் பிக் பாஸ் கூப்பிடுங்க. எப்பயுமே யாராவது டவுனாக இருந்தால் கூப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. சம்டைம்ஸ் கூப்பிடுவார், சம்டைம்ஸ் கூப்பிட மாட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் அந்த மெயின் டோர் உள்ளே போய் அங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு டோர் இருக்கும், 2 டோர். அங்கேயே போய் உட்காந்துட்டாங்க. கூப்பிட்ற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்பக்கம் ரூமுக்கும் போய் உட்காந்துட்டாங்க. அவர் கூப்பிடலாம் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து அவர் கூப்பிடும்போது என்ன அரோரா நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லும்போது அடிதான் கொஞ்சிறார். அப்படியே லவ் இதாக பண்ணுறாரா என்னன்னு தெரில அரோராவை. ஏன் அரோராவுக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் அது கேம்லன்னு எனக்கு புரியவே இல்லை. பிக் பாஸ் மானம் எங்கே? பிக் பாஸ் பேசுனா வந்து யாரும் மதிக்கல, மானம் போகுது. பிக் பாஸ்க்கு டிஆர்பி வரல, மானம் போகுதுன்னா ஏன் பிக் பாஸ் இப்போல்லாம் உங்களுக்கு மானம் போலே? இது நீங்கள் 1 ஹவரில் காட்டுவீங்களா, காட்ட மாட்டிங்களா? எல்லா சேனல்ஸும் பாருங்கள் எப்படி போடுறாங்க. அரோராவை பிக் பாஸ் காதலிக்கிறார், அரோரா வந்து கொஞ்சம் பேசின பிக் பாஸ் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் மரியாதையை சுத்தமாக விட்டுட்டீங்க. எப்போ நீங்கள் அரோராவை பொத்தி 5 வாரம் கேம் ஆடாதவளை உள்ளே வச்சு
கேமுக்காக நான் எனக்கான விஷயங்கள் வந்து நான் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ வாங்குகிற சம்பளத்துக்கு அந்த எஃபோர்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் எனக்கு எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் என்னை என் கேம் எவ்வளோ டர்ட்டின்னு சொன்னாலும் அக்லின்னு சொன்னாலும் என்னை யார் எவ்வளோ நெகட்டிவ் ஷேட் சொன்னாலும் இந்த கேம் நான் ஆட வந்திருக்கேன், அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு ஒரு பொட்டென்ஷியல் போட்ட ஒரு பொண்ணு அரோரான்ற ஒரு 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 ஒன்றுமே ஆடாத ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவை வச்சு நீங்கள் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக அரோரா உள்ளே வச்சு ஒன்று பண்ணுறீங்களா, அதுக்கு அவளை உசுப்பேற்றி விட்றீங்களா அரோராவை. இது ரொம்ப அக்லியாக இருக்குது. அது அந்த அரோரா ஆடுற கேமை விடவும் ஆரோ ஆடுற கேம் அக்லின்னு சொல்கிறத விடவும் உங்கள் கேம் ரொம்ப அக்லியாக இருக்குது பிக் பாஸ். அந்த பொண்ணு வர்றது வந்தோடனே நீங்கள் அப்படியே கொஞ்சறது என்ன, நான் அடி வாங்க போகிறேன், நான் கூப்பிட்டப்புறம் வந்திருக்கலாம்ல, ஏன் நான் டிஃபன் சாப்பிட வேணாவா, நான் காஃபி குடிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சது என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சண்டையில் வந்து கமருதீன்லாம் வந்து சண்டையில் முக்கியமாக என்னென்னா துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம், துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் தான் அவளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதில் அஃபண்ட் ஆகி தான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு நீ அதை சொல்கிற, தெரிஞ்சு நீ அதை சொல்ல, அது ஆரம்பிச்சேன்னா அது வேறு, அது பெரிய சண்டையாக போச்சு, அதை நான் அப்புறம் வரேன். ஆனால் மெயினாக வந்து நின்னது வந்து கமருதீன் வந்து துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் வெளில போனதுக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு அவன் ஒரு ரீசன் சொல்கிறான், பிரவீன் வெளில போனப்போ தான் அந்த வாரத்தில் வெறும் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இந்த வீட்டில் வேலை இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லோரும் உன்னை சொன்னாங்க அந்த வாரம் அரோரான்னு. அந்த வாரத்தில் தான் பிரவீன் வெளில போனான். அவன் ஒரு ஃப்ரெண்டை எனக்கு வெளில போகும்போது கஷ்டமாக இருந்தானே இவன் சொல்கிறான், அந்த வாரம் நான் நாமினேஷன்லேயே இல்லையே, நான் எப்படி காரணமாக முடியும். அவன் சொல்ல வந்தது என்னென்னா, மிக்சர் கண்டென்ட் 5 வாரம் கேம் ஆடாத நீ எல்லாம் உள்ளே இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒருத்தன் வெளில போனான் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வகையில் நீயும் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். மிக்சர் கண்டென்ட் நீ எல்லாம் உள்ளே இருக்க, அவன் வெளில போனான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், இன்னொன்று அந்த 5 வாரமாக நீ ஒன்றுமே பண்ணலை தானே அப்படின்னும் போது நீ வந்து ஆப்வியஸாக அந்த குரூப்பிசம்குள்ளே சேர்ந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லலாம் நான் பிரவீன் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இல்லை. ஸோ ஆப்வியஸாக பாரு சொன்ன ரீசன் தான், மிக்சர் கண்டென்ட்லாம் உள்ள இருந்தால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்லாம் வெளில போக தானே செய்வாங்கன்னு சொன்னாங்களே, அந்த ஆங்கிளுக்கு தான் அவன் சொன்னான். இவருக்கு உடனே இதில் துஷார் வெளில போனதுக்கும் காரணம் நான் தான், பிரவீன் வெளில போனதுக்கும் காரணம் நான் தான் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா போய் புலம்புறாங்க. உடனே பிக் பாஸ் ஒரு உருட்டுறாரு, அவங்க வெளில போனதுக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறீங்களான்னா, இல்லை பிக் பாஸ் அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு பிக் பாஸ், அப்போ உங்களுக்கு கில்ட்டி இருக்குது அப்படின்னா அதுதான் இருக்கும் போல் மேபி அப்படின்னும் போது எதுக்கு உங்களுக்கு கில்ட்டு, துஷார் வெளில போனது மக்கள் ஓட்டுனால. என்னது மக்கள் ஓட்டுனாலையா, என்னப்பா இந்த உருட்டுறீங்க, அந்த உருட்டல் ராணி ஒரு பக்கம் உருட்டுது, நீங்கள் பிக் பாஸே இந்த உருட்டுனீங்கன்னா அப்புறம் ஷோவை நீங்கள் அதனால தான் ஷோ உருட்டிகிட்டே போகிறீங்க, ஷோவை நகர்த்திட்டே நீங்கள் போகல, ஷோ உருட்டிகிட்டே போகிறீங்க, தள்ளிக்கிட்டே போகிறீங்க, தள்ளுன்னு. ஏன்னா இப்படி உருட்டினீங்கன்னா, பச்சையாக உருட்டினீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் பிரஜன் எடுத்ததெல்லாம் மக்கள் ஓட்டில் தான் எடுத்தீங்களா, பிரவீன் எடுத்ததெல்லாம் லீஸ்ட் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன்றதுக்கு பிரவீனே நின்று சண்டை போட்டு தான் வெளில போனார், ஓட் லிஸ்ட்டை காமிங்க நிஜமாவன்லாம் அன்றளவுக்கு இருந்தது. அப்புறம் கெமியை விடவும் லீஸ்ட்டில் கனிலாம் இருந்தாங்க, ஆனால் கெமியை தூக்குனீங்க, கனியை தூக்கவே கூடாதுன்றதுக்காக ஒரு வாரம் நோ எவிக்ஷன்னு வச்சிங்க. எஃப்ஜேவை வந்து கண்டினியூஸாக 2 வாரம் கேப்டன் ஆக்கி அவனை உள்ளே பொத்தி காப்பாற்றினீங்க. இப்பயுமே எஃப்ஜேவை வெளில அனுப்பாமல் பிரஜனை வெளில அனுப்பிச்சிங்க. இதுதான் மக்களோட ஓட்டா? என்ன உருட்டுறீங்க, அநியாயத்துக்கு உருட்டுறீங்க. அநியாயம் இந்த சீசனில். நீங்கள் மக்கள் ஓட்டு பிரகாரம்லாம் எடுக்கவே இல்லை, மக்கள் மண்டே கழுவுறீங்க அப்படின்னு மக்களை முட்டாளாக்குறீங்க. இதில் இந்த பொண்ணை உள்ளே வச்சு இன்னும் மக்களை முட்டாளாக்குறீங்கன்னா இதில் அவளை கொஞ்சறது ஒன்று தான் உங்களுக்கு குறைச்சல் இல்லை, பார்க்கவே கேவலமாக இருந்தது. அது கன்ஃபெஷன் ரூமுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, பிக் பாஸ் வாய்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. அழுதா அந்த ரூமுக்கு போனால் பிக் பாஸ் வாய்ஸ் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும், அந்த கண்டஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது அந்த வேர்ட்ஸுக்கு. இது எதுவுமே இல்லை. நீங்கள் அரோராக்காக சொம்பு தூக்கும்போது விக்ரம்காக பக்கெட்டை தூக்குறீங்க, அரோராக்காக பக்கெட்டை தூக்குறீங்க, நான் அண்டாவாக வந்துட்டு கனிக்காக வக்காலத்து வாங்குறீங்க. என்ன நடக்குதுங்க? இதில் அதே விக்ரமும் திருப்பி அரோராக்கு வக்காலத்து வாங்குறான் வினோத்துக்கிட்ட. ஏன்டா என்னடா பண்ணுறீங்க? நீங்களாம் உடம்பு நோகாமல் நோம்பு கும்பிட்டு அப்படியே வீட்டு டைட்டில் எடுத்துகிட்டு போவீங்க. அடிப்பட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு கேமுன்றது ஒரு விஷயத்துக்காக தன்னை அந்தளவுக்கு வந்து தன்னோட விஷயங்களை எஃபோர்ட்டை போட்டிருக்கா அப்படின்னா அவளுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமான்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவளை டைட்டில் வின்னர் ஆக்குவீங்களான்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி இவனுங்க உருட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு உருட்டுறீங்க பாரு. பக்கா ரொம்ப சீப்பான சீசனாக இருக்குது இந்த சீசன். அதுக்கு ஒரு மெயின் காரணம் பிக் பாஸ் டீமே தான். அந்த பிக் பாஸ் வாய்ஸ்க்கெல்லாம் மரியாதைலாம் இல்லைங்க. நான்லாம் எனக்கெலாம் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டால் அப்படி எமோஷ்னல் ஆகும். அந்த வாய்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த சீசனில் அது சுத்தமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அது ஒரு ஆம்பளை வாய்ஸ், அவ்வளவுதான். ஹோஸ்ட் மேலே அவ்வளோ மரியாதை. இப்போ கேட்டால் ஆம்பளை ஹோஸ்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு அது ஒரு ஜெண்டர் பயாஸ்ட். ஒரு ஆம்பளை வாய்ஸ் வந்து கணீர்னு பேசும், அவ்வளோதான்.
ஒரு ஹோஸ்ட் வந்து ஆம்பளையாக நின்று கேள்வி கேட்பாரு, அவர் கெத்துலேருந்து காட்டுற விதத்தில். அவ்வளோதானே தவிர அங்கே நியாயம் இருக்கா, வேல்யூ இருக்கா, ரெஸ்பெக்ட் இருக்கா, ஷோக்கான அந்த எத்திக்ஸ் இருக்கானா ஒன்றுமே இந்த சீசனில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ லைவில் அரோரா விஷயங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஆனால் அந்த விஷயம் அந்த சண்டே கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆனால் அந்த சண்டேக்கு அப்புறம் அந்த கன்ஃபெஷன் ரூமில் போய் நீங்கள் பிக் பாஸும் அந்த அரோராவும் பேசுனது இருக்குல்ல, அப்படியே காதில் ரத்தம் வந்துருச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கள் பாருக்கு ஒரு அப்ரிசியேஷனையாவது நியாயமாக கொடுத்துருப்பீங்களா? சாட்டர்டே கொடுக்குற மாதிரி கொடுத்து சண்டே அடி அடின்னு திருப்பி அடிச்சிங்களேடா. இத்தனை வாரத்தில் ஒன்று கூட கொடுக்கலேனோ. ஒருத்தவங்களுக்கு திடீர்னு பர்சனலாக ஒரு வார்த்தை ஹிட் ஆகிடுச்சா அது பர்சனல். அப்போது அந்த பாரு பண்ண மொட்டை கடிதாசில் அந்த தலையில் வந்து லைஸ் இருக்கிறது அந்த அதெல்லாம் அக்லியாக தெரியல. அப்போ அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணும்போது உங்களுக்குலாம் தெரியல. உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சண்டை வரும்போதுமே பாரு ஃபேன்ஸ் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் எல்லாரும் தானே பாரு அடிச்சிங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தலை வலிக்குதா வயிறு வலிக்குதா வச்சுக்கோங்க. தனக்குன்னு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியோன்னு வாங்கன்னும் போது யார் அடி வாங்கினாலுமே நாங்கள் இப்போ பார்க்குறது பாரு இப்போ கம்முன்னு இருப்பா, ஆனால் நீங்களே முட்டி மோதிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி வியானா விக்ரம் வந்தப்போ அப்படி தான் இருந்தது. இப்போ கமருதீன் பாரு வர்றப்போ இப்படி தான் இருக்குது. இதே சண்டைக்குள்ளே ரம்யா சபரியும் வேறு முட்டிக்கிட்டாங்க. பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து அதே அவனுக்குன்னு வர வினோத்லாம் சரியாக கேட்டு விட்டார். சபரி இப்போ மட்டும் வந்துட்டு அரோராக்கு அன்றைக்கி என்ன கூட தான் வந்து ஆதிரை சொன்னால் வந்துட்டு வினோத் வந்து வெளில போகிறதுக்கு வாட்டர்மெலன் வெளில போகிறதுக்கு வினோத் தான் காரணம் அப்படின்னு. அப்போல்லாம் வந்தீங்களா அப்படின்லாம் சபரி கிழின்னு கீச்சாச்சு. விக்ரமெல்லாம் கிட்ட வந்து நிற்க கூட முடியல. ஸோ எல்லாரும் தனக்கு சுற்றி சப்போர்ட் வந்துடுவாங்கன்னு நினச்சா அந்த அம்மா உருன்னு ஏறினாங்க அரோரா. ஆதிரே 1-2 வந்தா. அதுக்கப்புறம் அவளாலையும் ஒன்றும் அங்கே கிழிக்க முடியல கமருதீன்கிட்டே வினோத்துக்கிட்டேயும். ஆனால் கமருதீன் எனக்கு செம்மையாக பேசினாருங்க பாயிண்ட்டாக. அவன் இன்றைக்கி தான் உருப்படியாக பேசின மாதிரி இருந்தது பாயிண்ட்டாக. அப்படியே ஒரு இடத்துல 1-2 இடத்துல வாயை விட்டான். இருந்தாலும் அவ்வளோ சண்டைக்கு நடுவில் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பாயிண்ட்டாக எடுத்து வச்சா ரொம்ப தெளிவாக பேசினா, பொறுமையாக பேசினா, வம்பு வலிக்கணுன்ற மூட்லேயே வலிச்சு பேசணும் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ ப்ரொமோ வந்தது ஒன்று. ஸோ இதெல்லாம் சேர்த்து பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டென்ட் என்ன நடந்ததுன்றது தெளிவாக வந்து சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.